Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டை நிமிர்த்திய தலைமகன் அண்ணா என முதல்வர் புகழார். தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் உறுதி. தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி புகழார். குடும்ப ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்டு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க உறுதியேற்பதாகவும் பதிவு. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விதித்த கெடு இன்றுடன் நிறைவு. அவசர பயணமாக நாளை டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். தாமதமாக தாக்கல் செய்பவர்கள் 5000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. போட்டி முடிந்ததும் பாகிஸ்தான் வீரர்களுடன் கை குலுக்காத இந்திய வீரர்கள். வெற்றியை ஆயுதப்படை வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டி. எங்கள் நாட்டை எங்களுக்கே திரும்ப தாருங்கள். பிரிட்டனில் சட்டவிரோத குடியேற்றங்களை எதிர்த்து பிரம்மாண்ட போராட்டம். பிரிட்டன் பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இங்கு பிளவுவாதத்தை அனுமதிக்க முடியாது. வன்முறை பிளவை ஏற்படுத்தும் குழுக்களுக்கு இடமில்லை என பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் உறுதி. ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை. சட்டவிரோத குடியேறிகளை காங்கிரஸ் அனுமதித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கொள்கையற்ற கூட்டத்தினர் மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்களை வைத்து கருத்துருவாக்கம் செய்யலாம் என சிலர் நினைப்பதாகவும் சாடல். இடையறாமல் ஊறுகள் செய்வதையே கொள்கையாக கொண்டது திமுக. தமிழகம் தாண்டியும் தவிகவுக்கு தன்னெழுச்சியான புத்தெழுச்சி உருவாகியிருப்பதாக விஜய் அறிக்கை. தவிக திருச்சி மாவட்ட தலைவர் உள்ளிட்ட 7 பேரின் மீது காவல்துறை வழக்கு பதிவு. விஜயின் பரப்புரையின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக நடவடிக்கை. எழுதி வைத்து பேசுகிறவர்களுக்கும் இதயத்திலிருந்து பேசுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கோவை பொதுக்கூட்டத்தில் விஜயை விமர்சித்து சீமான் பேச்சு. மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. முதல் முறையாக அரசியல் உரை நிகழ்த்திய ராமதாஸ் மகள் காந்திமதி. ஒற்றை தலைமையின் வழி நடப்போம் என பாமக மாவட்ட பொதுக்குழுவில் பேச்சு. ஐயா அவர்களின் ஒற்றை தலைமையில் அனுபவ வழிகாட்டுதலில் தொடர்ந்து போராடி ஒற்றுமையுடன் போராடி நம்முடைய இலக்குகளை வென்றெடுப்போம்.
தமிழ்நாட்டில் வரும் 20ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ரேபிஸ் தொற்றால் ஒருவர் உயிரிழந்த சோகம். தொடரும் தெருநாய் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மக்கள் வலியுறுத்தல். கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் எதிரொலி. பாதுகாப்பு குறித்து அவசரமாக கூடி விவாதிக்கும் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகள். மேற்கு என்ற பெயரில் அதிநவீன ஏவுகணைகள் விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யா தீவிர பயிற்சி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாட்டோ எல்லை நாடான போலந்துக்கு 3 ரஃபேல் விமானங்களை அனுப்பியது பிரான்ஸ். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அதிர்ச்சி தோல்வி. சீனாவின் லீ ஜென்விங்கிடம் வீழ்ந்தார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.